இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதியும் மித்ராவும் ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க 2 பேத்தையும் பார்த்து தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பாருங்க, ஆதிய பத்தி மட்டும் யாரும் தப்பா பேசாதீங்க. அவரை தப்பா பேசினா என்னால நான் பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எங்க 2 பேத்துக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறாங்க. ஏமா அதான் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறியா, அதுக்குள்ள ஏமா இப்படி தப்பு பண்ண அவசரப்பட்டீங்க? திரும்ப திரும்ப அதைவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோங்கிறாங்க. ஏமா பேசுறதுக்கு இடமா இல்லை, ஏன் இப்படி வெளியில உட்காந்து பேச வேண்டியதான், நான் உள்ளதான் உட்காந்து அதுவும் ரொம்ப சத்திட்டு தான் பேசிட்டு இருப்பீங்களா? இதை பாருங்க, என் தங்கச்சியும் சரி ஆதியும் சரி அந்த மாதிரி தப்பு பண்றவங்க கிடையாது. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சுதாகர் கேட்கிறாரு. அவங்க 2 பேத்துக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த கல்யாணம் நாளைக்கே நடக்கணும், அப்பதான் நாங்க உண்மையை நம்புவாங்கிறாங்க. இதை கேட்டதும் மித்ரா சுதாகர் 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. மித்ராவும் அவங்க அண்ணனும் சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க செட் பண்ண ஆளுங்கிறதுனால இவங்களுக்கு சாதகமா பேசிடுறாங்க. இந்த பக்கம் பாரதி குடும்பமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு ஆதி சொல்றாங்க, சரிங்க மித்ரா கட்டல் நாளைக்கு நான் தாலி கட்ட தயாரா இருக்கேங்கிறாங்க. பாரதிக்கு ஆதியை விட்டு கொடுக்க மனசில்லை, இருந்தாலும் எல்லாருக்காகவும் அமைதியா இருக்காங்க. பாரதியோட அம்மா பாட்டி இவங்க எல்லாரும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே, இப்போ என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு குழப்பத்தோட நிற்கும் போது லதா தான் போய் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு யோசிக்கிறாங்க. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப லதா போய் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. லதா ஆதிக்கிட்ட பாரதி தான் உங்களோட முதல் மனைவின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாரதி திடீர்னு கண் முழிச்சு பாக்குறாங்க. அப்பா கனவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கனவு என்று எழுந்திரிச்சு கொண்டுக்கிற பாரதியை லதா பாக்குறாங்க. பாரதி என்ன சொனுக்கு அப்படின்னு கேட்கவும், இல்ல ஒரு கனவு கண்ட அப்படிங்கிறாங்க. என்ன கனவு? ஆதிக்கு மித்ராவுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்க போகுது, அதிகமாக கனவு கண்ட அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அந்த மாதிரி தாங்கிறாங்க பாரதி. என்ன பாரதி, உண்மையை சொல்லிட வேண்டியதானே, ஆதிதான் உன் புருஷனே, நீ சொல்லிட்டா அந்த கல்யாணம் நின்றுடும், அதுக்கப்புறம் நீ ஆதிக்கோட சந்தோஷமா வாழலாம் பாரதிங்கிறாங்க லதா. இல்லை லதா நீ சொல்லிடாத பாரதி, என் கண்ணு முன்னாடியே உன்னோட வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கிறத நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் இப்போவே போய் உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க லதா. லதா தெரியும்டி, நீ இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு தெரியும். இங்கே பாரு, என் மேலே சத்தியமா நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, ஆதிக்கு முக்கியமாக இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க பாரதி. பாரதியோட அம்மாவும் பாட்டியும் நாளைக்கு காலையில் ஆதிக்கு கல்யாணம்னு தெரிஞ்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை ஆதித்யா பார்த்துட்டு, பாட்டி ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு இந்த வயசில் சொன்னாலும் புரியாதுங்கிறாங்க. ஆமாம் அப்பாவுக்கு நாளைக்கு கல்யாணமா பாட்டின்னு கேட்குறான் ஆதித்யா. ஆமாண்டா கண்ணு, நாளைக்கு காலையில் உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்துறதும் உன்னோட கையில் தான்ப்பா இருக்குது. உங்கள் அம்மா வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் பார்த்துனோன்னா ஆதி நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைப்பீங்களா அப்படிங்கிற ஏக்கத்தில் கேட்குறாங்க பாட்டியும் அவங்க அம்மாவும். இந்த பக்கமாக அவன் சின்ன பையனுங்கிறதுனால அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியெல்லாம் சொன்னாங்க மித்ரா ஆண்டி. ஆனால் என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே யோசிக்கிறான் ஆதித்யா. மித்ரா அவங்க அண்ணா கிட்ட, அண்ணா உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம போட்ட திட்டம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆமாம் மித்ரா, என்னோட தங்கச்சி வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம், நீ நினைச்ச மாதிரி நீ சந்தோஷமா ஆதிக்கூட வாழணும், அதாம்மா நான் பார்க்க ஆசைப்படுறேங்கிறாங்க சுதாகர். நீயா பாரதியான்னு பார்க்கும்போது எனக்கு நீ தாம்மா முக்கியம். நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்து முடிஞ்சதும் சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போயிருங்க. பாரதிக்கு மட்டும் முதல்லயே பாரதிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆயிருக்கிற விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உன்னை கழட்டி விட அவ யோசிக்கவே மாட்டாங்கிறாங்க சுதாகர். ஆமாண்ணே, அந்த விஷயம் மட்டும் தெரியக்கூடாது. மணமேடையில் ஆதி மாப்பிள்ளை குளத்துல வந்து நிற்கிறாங்க. மித்ராவும் மணக்குளத்தில் வந்து மணமேடையில் உட்காடுறாங்க. ஆதி மித்ரா 2 பேரும் மணமேடையில் உட்காந்துருக்காங்க. ஐயர் இந்த தாலியை எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அதை எடுத்துட்டு போறாங்க. மீனா தான் அந்த தாலியை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆதித்யா ஓடி வந்ததும் அந்த தாலியை எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். இதை பார்த்தா மீனா, ஐயோ இந்த சின்ன பையன் தாலி எடுத்துக்கிட்டு போயிட்டான், ஆதித்யா தாலி எடுத்துட்டு போயிட்டான், பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பாரதி ஆதித்யா தாலி எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு, டே ஆதி அதை எடுத்துட்டு போகுதுடா, கொடுத்துட்டு போ, குடுன்னு பின்னாடியே ஓடுறாங்க பாரதி. ஆதித்யா ஓடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குளத்துல தவறி விழுந்துடுறான். அப்ப பாரதி பார்த்துட்டு, ஐயோ ஆதித்யா குளத்துல விழுந்துட்டான், அதாவது காப்பாத்துங்கன்னு பாரதி சொல்லவும் ஆதியும் ஓடி வந்ததும் அவங்களும் குளத்துல விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்துல அவங்களுக்கு பழைய நினைவு திரும்புது. ஆதி மயக்கத்துல இருக்கிறாங்க. ஆதித்யாவை எப்படி ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. நடந்தது என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மீனா மித்ரா இவங்க எல்லாரும் பாரதியை போட்டு திட்டுறாங்க. எல்லாம் இந்த குட்டி பிசாசுனால வந்தது. இந்நேரம் இந்த குட்டி பிசாசு மட்டும் அந்த தாலியை எடுத்துட்டு போகலைன்னா இந்நேரம் மித்ராவுக்கும் ஆதிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். எல்லா கரைத்தையும் இதை கெடுத்து போட்டான் பாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்க வழி தெரியாத அந்த லதா அதனாலதான் ஆதித்யாவை, டே அந்த தாலியை எடுத்துட்டு வாடா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆதித்யாவும் போய் அந்த தாலியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பாடா எப்படியும் இன்னைக்கு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியாச்சுன்னு லதா பெருமூச்சு விடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆதிக்கு பழைய நினைவு திரும்பிடுது. திருமணத்துக்கு நடந்தது என்னன்னு விவரமா கேட்டதுக்கு அப்புறமா ஆதிக்கு வருதே கோபம். பாரதி மேல பாசத்தை காட்டுறதா இல்ல கோபத்தை காட்டுறதா புரியாம, என் குழந்தைங்க முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ண பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கோவப்பட்டு சீறி பாயிர ஆதியை நாளைக்கு பார்க்கலாம்.